அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா அல் ஜுஸ்உல் அவ்வலிலே 33வது பாடத்திலே இருக்கின்றோம். இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இதற்கு முன்னால் சென்ற 32வது பாடத்திலே நாம் அல் ஃபியாலுல் முதாஃப் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதிலே முசன்னிஃப் அவர்கள் சில புதிய ஃபியால்களை சொல்லியிருந்தார்கள். ஃபியாலுல் முதாஃபுடைய சில புதிய ஃபியால்களை சொல்லியிருந்தார்கள். அந்த முதாஃபான ஃபியால்களுடைய பயிற்சியை இந்த பாடத்திலே முதலிலே நாம் பார்ப்போம். அடுத்ததாக முசன்னிஃப் அவர்கள் சில கோடிட்ட இடங்களை விட்டிருப்பார்கள் காலியாக. முதலாவது பகுதி எவ்வாறு இருக்கும் என்றால், அதற்குரிய லமீர்களை நாம் இணைக்க வேண்டும். அதாவது வெளியே லமாயிர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஹுவ, ஹிய, அந்த, அன்தும், அன என்ற சில லமீர்களை வெளியே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லமீர்களை ஃபியால்களோடு இணைக்க வேண்டும். இதுதான் முழுவதுமாக இரண்டாவது பயிற்சி. மூன்றாவது பயிற்சி என்னவென்றால், இரண்டு வாக்கியங்கள் கொடுத்து ஒரு வாக்கியத்தை இரண்டாக்கி அது இரண்டையும் மேலே கீழே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. அதனை சரியான ஒரு வாக்கியத்தை சரியானதோடு இணைக்க வேண்டும். எது சரியானதோ அதோடு அந்த வாக்கியத்தை இணைத்து பார்க்க வேண்டும். ஆக இந்த பயிற்சிகள் இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். சரி, வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம். தம்ரீன் பயிற்சி. மேலே நாம் தக்க என்ற ஃபியாலை பார்த்தோம். தக்க என்றால் தட்டினான். இதனை மாதியிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஹுவ என்ற தம்மீரை வைத்து தக்க, அவன் ஒரு ஆண் தட்டினான். நாம் இதற்கு முன்னாலே கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதாவது பெரும்பாலும் முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திலே ஒற்றை, அதாவது வாஹிதை மட்டும்தான் குறிப்பிட்டு இருப்பார்கள். இது இரண்டும் காயிப் வாஹித் குறிக்கக்கூடிய சீகாக்கள். அதாவது இது முதக்கரை குறிக்கக்கூடியது, இது முஅன்னஸை குறிக்கக்கூடியது. அடுத்ததாக இது ஹாலிரிலே முதக்கரை குறிக்கக்கூடிய சீகாக்கள், இது முஅன்னஸிலே ஹாலிரை குறிக்கக்கூடிய சீகாக்கள். இது முத்தக்கல்லிமுடைய சீகா. ஆக இந்த ஐந்துமே ஒரு ஒருமையை குறிக்கக்கூடிய வாஹிதை குறிக்கக்கூடிய சீகா தான். இதற்கு பிறகுள்ள தஸ்னியாவாக இருக்கட்டும், ஜம்ஆக இருக்கட்டும், அது நாம உருவாக்கி கொள்ள வேண்டும். சரி, வாருங்கள் பார்ப்போம். ஹிய என்ற தமீரை இந்த தக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தக்கத், அவள் ஒரு பெண் தட்டினாள். அந்த என்ற தமீரை தக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தக்கக்த, எவ்வாறு வரும் என்றால் தக்கக்த, நீ ஒரு ஆண் தட்டினாய். அன்தி என்ற தமீரை தக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தக்கக்தி, நீ ஒரு பெண் தட்டினாய். அன என்ற தமீரை தக்கா என்ற ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தக்கக்து, நான் தட்டினேன். அடுத்ததாக இது முலாரியான ஃபியால், முலாரியுடைய சீகா. ஹுவ என்ற தமீரை இந்த தக்கா என்ற ஃபியாலிலே முலாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் யதுக்கு, அவன் ஒரு ஆண் தட்டுகிறான். இது ஹாலுடைய அர்த்தம், முஸ்தகபிலுடைய அர்த்தம் தட்டுவான். இங்கு இங்கு அனைத்திலையும் நாம் ஹாலுடைய அர்த்தத்தை வைத்து பார்ப்போம். எதுக்கு, அவன் ஒரு ஆண் தட்டுகிறான். ஹிய என்ற தமீரை தக்கா என்பதிலே முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் ததுக்கு, அவள் ஒரு பெண் தட்டுகிறாள். அன்ட என்ற தமீரை எதுக்கு என்பதிலே முலாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் ததுக்கு, நீ ஒரு ஆண் தட்டுகிறாய். அன்தி என்ற தமீரை முலாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த தக்கா என்பதிலே ததுக்கீன, நீ ஒரு பெண் தட்டுகிறாய். அன என்ற தமீரிலே தக்கா என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு,
நான் தட்டுகிறேன். இது தக்க என்ற ஃபியால் மாதி முதாரியை நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஷம்ம, அவன் ஒரு ஆண் நுகர்ந்தான். இந்த ஷம்ம என்ற முலாஃபுடைய ஃபியால், ஃபியாலை முலாஃபான ஃபியாலை, அதனுடைய சர்ஃபுகளை நாம் பார்ப்போம். ஹுவ என்ற லமீரிலே இந்த மாதியை சொல்ல வேண்டும் என்றால் ஷம்ம என்பதை ஷம்ம, அவன் ஒரு ஆண் நுகர்ந்தான் என்பதாக வரும். அடுத்ததாக ஹிய என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் ஷம்மத், அவள் ஒரு பெண் நுகர்ந்தாள். அந்த என்ற லமீரிலே ஷம்ம என்பதை சொல்ல வேண்டும் என்றால் ஷமம்த, நீ ஒரு ஆண் நுகர்ந்தாய். அன்தி என்ற லமீரிலே ஷம்ம என்பதை சொல்ல வேண்டும் என்றால் மாதியிலே ஷமம் தி, நீ ஒரு பெண் நுகர்ந்தாய். அன என்ற லமீரிலே ஷம்ம என்ற ஃபியாலை சொல்ல வேண்டும் என்றால் மாதியிலே ஷமம் து, நான் நுகர்ந்தேன். இது மாலி முடிந்து விட்டது. அடுத்ததாக முலாரி ஷம்ம யஷும்மு, ஹுவ என்ற லமீரை ஷம்ம என்ற ஃபியாலிலே முலாரியிலே சொல்ல வேண்டும் என்றால் யஷும்மு, அவன் ஒரு ஆண் நுகர்கிறான். ஹிய என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் தஷும்மு, அவள் ஒரு பெண் நுகர்கிறாள். அந்த என்ற லமீரை சொல்ல வேண்டும் என்றால் தஷும்மு, நீ ஒரு ஆண் நுகர்கிறாய். அன்தி என்ற லமீரை ஷம்ம என்ற முதாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் தஷும்மீன, அவள் ஒரு, நீ ஒரு பெண் நுகர்கிறாய். அன என்ற லமீரை ஷம்ம என்ற என்பதில் முதாரியான ஃபியாலிலே சொல்ல வேண்டும் என்றால் அஷும்மு, நான் நுகர்கிறேன். இரண்டு ஃபியால்கள் முடிவடைந்தது. அடுத்ததாக ஃபர்ர என்ற ஃபியால். ஃபர்ர என்று சொன்னால் விரண்டோடினான், விரண்டோடுதல். ஃபர்ர யஃபிர்ரு, இது ஹுவ என்ற லமீரை பெற்று வந்தால் ஃபர்ர, அவன் ஒரு ஆண் விரண்டோடினான். ஹிய என்ற லமீரை பெற்று வந்தால் ஃபர்ரத், அவள் ஒரு பெண் விரண்டோடினாள். அந்த என்ற லமீரை பெற்று வந்தால் ஃபரர்த, நீ ஒரு ஆண் விரண்டோடினாய். அன்தி என்ற லமீரை பெற்று வந்தால் ஃபரர்தி, நீ ஒரு பெண் விரண்டோடினாய். அன என்ற லமீரை பெற்று வந்தால் ஃபரர்து, நான் விரண்டோடினேன். அடுத்ததாக முலாரி யஃபிர்ரு, ஃபர்ர யஃபிர்ரு, ஹுவ என்ற லமீரை பெற்று வந்தால் யஃபிர்ரு என்பதாக வரும். யஃபிர்ரு, அவன் ஒரு ஆண் விரண்டோடுகிறான். ஹிய என்ற லமீரை பெற்று வந்தால் தஃபிர்ரு, அவள் ஒரு பெண் விரண்டோடுகிறாள். அந்த என்ற லமீரை பெற்று வந்தால் தஃபிர்ரு, நீ ஒரு ஆண் விரண்டோடுகிறாய். அன்தி என்ற லமீரை பெற்று வந்தால் தஃபிர்ரீன, நீ ஒரு பெண் விரண்டோடுகிறாய். அன என்ற லமீரை பெற்று வந்தால் அஃபிர்ரு, நான் விரண்டோடுகிறேன். அடுத்ததாக இங்கு கல்ல யகில்லு என்ற ஃபியால் இருக்கிறது. இதிலே முசனிஃப் அவர்கள் கல்லவிலே காயிப் வாஹித் முதக்கரை கூறியுள்ளார்கள், காயிப் வாஹித் முஅன்னஸை மாதியிலே கூறியுள்ளார்கள். அதுபோலவே முதாரியிலேயும் அதுபோலதான் கூறியுள்ளார்கள். இதற்கு மாறாக முசனிஃப் அவர்கள் இங்கு ஹாதிர் வாஹித் முதக்கரையோ அல்லது முஅன்னஸையோ அல்லது முத்தகல்லிமுடைய சீகாவையோ கூறவில்லை. மாறாக இங்கு குறியீடை போட்டுவிட்டார்கள். வராது என்பது போன்ற ஒரு குறியீடை போட்டுள்ளார்கள். இதனுடைய அதுபோல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அம்ருடைய சீகாவும் இங்கு இல்லை. இங்கு 3 தக்க எதுக்கு, இன்னும் ஷம்ம யஷும்மு ஃபர்ர யஃபிர்ரு, இந்த ஃபியால்களுடைய அம்ருடைய சீகா நஹியுடைய சீகா வந்துள்ளது. ஆனால் கல்ல யகில்லு என்பதனுடைய அம்ருடைய சீகாவோ நஹியுடைய சீகாவோ வரவில்லை. இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாக பெரும்பாலும் கல்ல யகில்லு என்ற ஃபியால் ஆகிறது அறிவில்லாத உயிரினங்களுக்கே புழங்கப்படும். அதாவது அறிவில்லாத உயிரினங்கள் அல்லது உயிரற்ற பொருட்களுக்கு பெரும்பான்மையாக புழங்கப்படும். எனவே அதிலே முஅன்னஸ்
ஒன்று அந்த பொருள் ஒன்று அந்த பொருள் முதக்கராக இருக்கும் அல்லது முஅன்னஸாக இருக்கும். அதனுடைய பெயரை கவனித்து அது மாறுபடும். அப்பொழுது இந்த இரண்டு மட்டும்தான் தேவைப்படும். அதற்கு ஹாதிரோ வா இல்லது அது ஹாதிரில் முஅன்னஸோ முதக்கரோ அது தேவைப்படாது. அதுபோல முத்தக்கல்லிமுடைய சியாவும் அதுக்கு தேவைப்படாது. அதுபோன்று அந்த அதனை பார்த்து ஏவப்படுவதும் இல்லை. இவ்வாறாக இதையெல்லாம் கவனித்துதான் முசன்னிஃப் அவர்கள் பெரும்பான்மையாக வராது என்பதைத்தான் முசன்னிஃப் அவர்கள் இவ்விடத்திலே வராது என்பது போன்று குறியிட்டுள்ளார்கள். ஆனால் ஒருவேளை அது தன்னை பற்றி உயிரினமற்ற இரண்டு பொருட்கள் பேசுவது போன்ற ஒரு பாவனையில் அரபு இபாரத்தை நாம் வாக்கிய அமைப்பை உருவாக்க வேண்டும். நாம் ஸ்கூல் புத்தகங்களிலே பள்ளிக்கூடங்களிலே படித்திருப்போம். இரண்டு உயிரற்ற பொருட்கள் கேரட்டும் இப்படியாக ஒரு உயிரற்ற பொருட்கள் பேசுவது போன்ற சில கதைகளை படித்திருப்போம். அதனை நாம் அரபியிலே உருவாக்க வேண்டும். இது போன்ற சில ஒருவேளை அரபியிலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு இந்த ஃபியால்களை நாம் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நாம் அவைகளுடைய இன் ஹாதிரிலே முதக்கர் முஅன்னஸையும் இன்னும் முத்தக்கலிமுடைய சீகாக்களையும் பார்க்க உள்ளோம். இப்ப ஹி அன்ட என்ற தமீரை சொல்ல வேண்டும் என்றால் கல்ல என்பதிலே கலல் த நீ ஒரு ஆண் குறைந்தாய். அன்டி என்பதை சொல்ல வேண்டுமென்றால் கலல் தி நீ ஒரு பெண் குறைந்தாய். அடுத்ததாக அன என்ற தமீரை சொல்ல வேண்டுமென்றால் கலல் து நான் குறைந்தேன். அடுத்ததாக இதனுடைய முலாரி கல்ல என்பதனுடைய முலாரி கல்ல யகில்லு ஹுவ என்ற தமீரிலே சொல்ல வேண்டுமென்றால் யகில்லு அவன் ஒரு ஆண் குறைகிறான். ஹிய என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் தகில்லு அவள் ஒரு பெண் குறைகிறாள். அன்ட என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் தகில்லு நீ ஒரு ஆண் குறைகிறாய். அன்தி என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் தகுல்லீன தகில்லீன தகில்லீன நீ ஒரு பெண் குறைகிறாய். அன என்ற லமீரிலே சொல்ல வேண்டும் என்றால் அகில்லு நான் குறைகிறேன். அடுத்ததாக இதனுடைய அம்ருடைய சீகாவை நாம் பார்ப்போம். அதாவது தக்க என்பதனுடைய அம்ருடைய சீகா என்ன இவைகளை நாம் பார்ப்போம். தக்க என்பதனுடைய அம்ருடைய சீகா துக்க நீ ஒரு ஆண் தட்டு. இது தக்க எதுக்கு என்பதனுடைய அம்ருடைய சீகா துக்க நீ ஒரு ஆண் தட்டு. ஹாதிர் வாஹித் இது ஹாதிர் வாஹித் அம்ரை குறிக்கக்கூடிய ஒரு சீகாவாக இருக்கிறது. முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக துக்கி துக்கி நீ ஒரு பெண் தட்டு. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. இது இரண்டும் அம்ருடைய சீகாக்கள். அடுத்ததாக நஹியுடைய சீகா லா ததுக்க நீ ஒரு ஆண் தட்டாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக லா ததுக்கி நீ ஒரு பெண் தட்டாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. தக்கா எதுக்கு என்பதனுடைய அம்ரு நஹியை இங்கு கூறினார்கள். அடுத்ததாக ஷம்ம யஷும்மு இதனுடைய அம்ரு நஹி ஷம்ம யஷும்மு அவன் ஒரு ஆண் நுகர்ந்தான். அதனுடைய அம்ரு நஹி எவ்வாறு வரும்? ஷும்ம நீ ஒரு ஆண் நுகர். ஷும்ம என்பது அம்ரு ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக ஷும்மி நீ ஒரு பெண் நுகர். இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. அடுத்ததாக இது அம்ரு முடிந்தது. அடுத்ததாக நஹி லா தஷும்ம நீ ஒரு ஆண் நுகராதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக லா தஷும்மி நீ ஒரு பெண் நுகராதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக ஃபர்ர யஃபிர்ரு என்ற விரண்டோடினான் என்ற ஃபியாலினுடைய அம்ரு நஹியை கூறுகிறார்கள்.
ஃபர்ர யஃபிரு என்பதனுடைய அம்ர் எவ்வாறு வரும்? ஃபிர்ர, நீ ஒரு ஆண் விரண்டோடு. இது ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. அடுத்ததாக ஃபிர்ரி, நீ ஒரு பெண் விரண்டோடு. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய அம்ருடைய சீகா. அடுத்ததாக நஹி, லா தஃபிர்ர, நீ ஒரு ஆண் விரண்டோடாதே. இது நஹி ஹாதிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா. அடுத்ததாக லா தஃபிர்ரி, நீ ஒரு பெண் விரண்டோடாதே. இது ஹாதிர் வாஹித் முஅன்னஸை குறிக்கக்கூடிய நஹியுடைய சீகா. ஹுவ சரகல் கலம, அவன், இது ஹுவ என்பது ஹுவ சரகல் கலம, அவன் ஒரு ஆண் அந்த பேனாவை திருடி விட்டான். ஹுவ என்பது முபுத்ததா, சரக என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. ஹுவ என்ற தமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது. அல் கலம என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. ஹிய சரகத் அல் மிப்ரஅத, ஹிய அவள், சரகத் அவள் திருடி விட்டால், அல் மிப்ரஅத அந்த சீவும் கருவியை, அவள் ஒரு பெண் திருடி விட்டாள். ஹிய என்பது முபுத்ததா, சரகத் என்பது ஹபர், இன்னும் இந்த தாவாகிறது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. லமீரே பாரிசாவாகிறது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அல் மிப்ரஅத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்த சரகத்தல் குர்ராசத, நீ ஒரு ஆண் அந்த நோட்டை, அந்த நோட்டை திருடி விட்டாய். அன்த என்பது முபுத்ததா, சரகத என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அல் குர்ராசத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன்தி சரகதி தஜ்ஜாஜத, அன்தி சரகதி தஜாஜத, நீ ஒரு பெண் அந்த அந்த கோழியை திருடி விட்டாய். அன்தி என்பது முபுத்ததா, சரகதி என்பது ஹபர் இன்னும் ஃபியாலை மாதியாக இருக்கிறது. இந்த தா என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது. அத்தஜாஜத என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. அன சரகத்துல் வர்தத, நான் அந்த பூவை, ரோஜா பூவை திருடி விட்டேன். அன என்பது முபத்ததா, சரக்து என்பது ஹபர் இன்னும் ஃபியாலே மாதியாக இருக்கிறது. அல் வர்தத்த என்பது இதனுடைய மஃஊலாக இருக்கிறது. இதனைத்தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது த, து, தி, இத்து, இவைகளை, இந்த நான்கு லமீர்கள், இந்த நான்கு தாக்களை இந்த காலியான இடங்களிலே நிரப்ப வேண்டும் என்பதை முசன்னிஃப் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக தக்க, தக்க என்பது அசலில் எவ்வாறு இருக்கும்? தக்காக்க, இதற்கு முன் சென்ற பாடத்திலே 32வது பாடத்திலேயே நாம் பார்த்தோம். அதாவது தக்காக்க என்பதாக இருக்கும். அது தக்க என்பதாக முலாஃபா ஆக்கப்பட்டது. தக்கல் ஜரச, அவன் ஒரு ஆண் அந்த மணியை தட்டினான். அடுத்ததாக தக்கத் அல் ஜரச, அவள் ஒரு பெண் அந்த மணியை தட்டினாள். தககத்தல் ஜரச, நீ ஒரு ஆண் அந்த மணியை தட்டினாய். தககத்தில் ஜரச, நீ ஒரு பெண் அந்த மணியை தட்டினாய். தககத்துல் ஜரச, நான் அந்த மணியை தட்டினேன். இதனைத்தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த இடத்துல அன, ஹுவ, அந்த, அன்தி, ஹிய, இந்த லமீர்களை இந்த இடத்திலே கூறியுள்ளார்கள். அதாவது அன என்ற லமீராகிது இந்த இடத்துல வரும், ஹுவ என்ற லமீராகிது இவ்விடத்திலே வரும். இந்த லமீர்களை பார்த்து நாம் இந்த ஃபியால்களை அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த லமீர்களை மொத்தமாக கூறியுள்ளார்கள். அடுத்ததாக இங்கு ஒரு ஜும்லாவே இரண்டாக்கப்பட்டுள்ளது. அதாவது அன ஷமம்து, அன தககுத்து, நான் நுகர்ந்தேன். அல் ஜரச என்பதை கொடுக்கப்பட்டுள்ளது, அல் வர்தத்த என்பதை கொடுக்கப்பட்டது. அல் ஜரச என்றால்
மணி. அல் வர்தத்தை என்றால் ரோஜா. அப்ப நான் நுகர்ந்தேன் அந்த ரோஜாவை. இது சரியாக இருக்கும். இந்த இரண்டையும் இணைக்க வேண்டும், இந்த இரண்டையும் இணைக்க வேண்டும். அப்ப அன ஷமம் து, நான் நுகர்ந்தேன். அல் வர்தத்த, அந்த ரோஜாவை நான் நுகர்ந்தேன். இதற்கு தோதுவாக அன தககுது, நான் தட்டினேன். அல் ஜரச, அந்த மணியை நான் தட்டினேன். அடுத்ததாக ஹுவ பாஅ, அவன் வாங்கினான். இலல் மதுரசத்தி என்ற ஒரு வாக்கியமும் இருக்கிறது. அஸ்ஸமக என்ற வார்த்தையும் இருக்கிறது. இலல் மதுரசத்தி என்பதை இணைக்க முடியாது. அப்ப ஹுவ பாஅ அஸ்ஸமக, அவன் அந்த மீனை வாங்கினான். ஹுவ ஜாஅ இலல் மதுரசதி, அவன் அந்த பாடசாலையின் பக்கம் சென்றான், வந்தான். ஹுவ ஜாஅ, அவன் வந்தான். இலல் மதுரசதி, அந்த பாடசாலையின் பக்கம் வந்தான். இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்து விட்டது. ஆனால் இன்றைய பாடத்திலே ஒரு சிறிய நுணுக்கத்தையும் ஒரு சிறிய விஷயத்தையும் நாம் சேர்த்து அறிந்து கொள்வோம். அது மிக பயனுள்ளதாக இருக்கும். அதாவது மேலே சென்ற இந்த பயிற்சியிலே, தம்ரீனிலே நாம் தக்க என்ற ஃபியால், இது போன்ற ஃபியால்களுடைய மாதியிலே, முலாஃபான அந்த ஃபியால்களுடைய மாதியிலே பார்த்தோம் என்று சொன்னால், காயிபுடைய இரண்டு சீகாக்களும் இதுகாம் பெற்று ஷத்து பெற்று வந்திருக்கும். ஆனால் ஹாலிருடைய சீகாக்களும் சரி, முத்தக்கல்லிமுடைய சீகாக்களும் சரி, மாதியிலே நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அதிலே இவைகளிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவைகள் இதுகாம் பெற்று வந்திருக்கவில்லை. ஏன் இதுகாம் பெற்று வராது என்று சொன்னால், இதற்குரிய விஷயத்தை தான் இன்று பார்க்க போகிறோம். அதாவது இதுகாம் என்று சொன்னால் பொதுவாக இரண்டு ஹர்ஃபுகள் ஒரே இனத்தை சார்ந்ததாக இருப்பது. தக்கா என்ற ஃபியாலை எடுத்துக்கொள்வோமேயானால் இதிலே இரண்டு காஃப்கள் இருக்கின்றன. ஷம்ம என்ற ஃபியாலை எடுத்துக்கொள்வோமேயானால் இதிலே இரண்டு மீமுகள் இருக்கின்றன. ஃபர்ர என்ற ஃபியாலை எடுத்துக்கொள்வோமேயானால் ஃபர்ர என்பதிலே இரண்டு ராக்கள் உள்ளன, இரண்டு ரா இருக்கின்றது. இது போன்று இரண்டு ஹர்ஃபுகள், ஒரே இனத்தை சார்ந்த இரண்டு ஹர்ஃபுகள் இருப்பது. அதிலே முதலாவது ஹர்ஃபாகிறது சுகுன் பெற்று வந்திருப்பது, இரண்டாவது ஹர்ஃபாகிறது ஹரக்கத் பெற்று வந்திருப்பது. இதனைத்தான் ஜன்ஜானியிலே மிக விளக்கமாக, இது விஷயமாக மிக விளக்கமாக வரும். இங்கு நாம் சிறிது சுருக்கமாக பார்த்து கொள்வோம். இது இவ்வாறு இருந்தால் மட்டும்தான் இதுகாம் செய்ய இயலும். இப்ப இந்த இதுகாம் ஆகிறது மூன்று வகைப்படும். அதாவது ஒரு வகை இருக்கிறது, அது வாஜிப், அது எல்லா நேரங்களிலும் இதுகாம் செய்யப்பட்டுதான் வரும். உதாரணமாக மத்த என்ற ஃபியாலை போல. இது மதத என்பதாக வராது, மத்த மத்தா என்பதாக எல்லா நேரங்களிலும் இது இதுகாம் பெற்றுதான் வரும். இரண்டாவதாக இருக்கிறது மம்னா, மம்னு, மும்தனியா, அதாவது இதுகாம் செய்வது அவ்விடத்திலே தடை. வாஜிப் என்று சொன்னால் அவ்விடத்திலே இதுகாம் செய்துதான் ஆக வேண்டும். இரண்டாவது வகை இதுகாமிலே அவ்விடத்திலே இதுகாம் செய்வது தடை. இது எப்பொழுது என்று சொன்னால், எப்பொழுது இதுகாம் செய்வது தடை என்று சொன்னால், முதலாவது, அதாவது அதனுடைய இரண்டு ஹர்ஃபுகளில் முதலாவது ஹர்ஃப் ஆகிறது ஹரக்கத் பெற்று வந்திருப்பது. இந்த சமயத்திலே நம்மால் என்ன செய்ய முடியாது, இதுகாம் செய்ய இயலாது. அதனால்தான் முசன்னிஃப் அவர்கள் இந்த இடத்திலே நாம் கவனித்தோம் என்று சொன்னால் தக்காக்குத்த என்பதாக வந்துள்ளது. இங்கு இரண்டு காஃப்கள் வந்துள்ளது. இரண்டும் ஒரே இனத்தை சார்ந்ததுதான். ஆனால் நம்முடைய இதுகாமுடைய சட்டத்தின்படி முதலாவது ஹர்ஃபாகிறது சுகுன் பெற்று இருக்க வேண்டும். ஆனால் இந்த முதலாவது காஃபிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஃபதஹா பெற்று வந்துள்ளது. இரண்டாவது காஃபாகிறது சுகுன் பெற்று வந்துள்ளது. எனவே இவ்விடத்திலே நம்மால் இதுகாம் செய்ய இயலாது. அதுபோலதான் தக்காகத்தி என்பதிலேயும் சரி, தக்காகுத்து என்பதிலேயும் சரி. அடுத்ததா ஷமம்துவிலேயும் அதே போலதான். ஏனென்று சொன்னால் மீம் ஆகிறது, இரண்டும் ஒரே மீமு தான், இரண்டும் ஒரே இனத்தை சார்ந்ததுதான். ஆனால் இதுகாமுடைய சட்டத்திலே என்ன,
முதலாவது ஹர்ஃப் ஆகிறது சுகுன் பெற்று வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கு முதல் வந்த அந்த மீம் ஆகிறது ஷமம் து, ஷமம் த. இந்த மீம் என்ன, இதிலே ஹரக்கத் பெற்று வந்துள்ளது. முதலாவது ஹர்ஃபான முதலாவது மீம் ஆகிறது ஹரக்கத் பெற்று வந்துள்ளது. இரண்டாவது ஹர்ஃப் இரண்டாவது மீம் ஆகிறது சுகுன் பெற்று வந்துள்ளது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், நம்மால் இதுகாம் செய்ய முடியாது. இதுகாம் செய்வது தடை. இதன் காரணமாகத்தான் இந்த ஃபியால்களிலே இதனுடைய சீகாக்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் இதுகாம் செய்யாமல் கூறப்பட்டுள்ளன. ஃபரர்த்த என்பதிலேயும் சரி, இது போன்று வரக்கூடிய முலாஃபான ஃபியால்கள் எத்தனை ஃபியால்கள் இருக்கின்றனோ அவை அனைத்திலேயும் சரி நாம் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை கவனத்தில் கொண்டு நாம் சர்ஃபுகளை அமைக்க வேண்டும். மாலியை இதை கவனத்தில் கொண்டுதான் நாம் அமைக்க வேண்டும். இத்தோடு இன்றைய பாடத்தை முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகுள்ள பாடங்களை அடுத்த வீடியோவிலே காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.